ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். நம்ம அண்டை நாடு நேபாளத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சி, புரட்சி, அடிதடி, கல்வீச்சு, தீ வச்சு கொளுத்துறது, அதிபர் பிரதமருக்கு செருப்படின்னு அமைச்சரை ஏதோ அடிச்சு ஓட விடுறாங்க மாதிரி நிறைய படங்கள் வருது. கேட்டால் அந்த சின்ன பசங்க போராட்டம் பண்ணுறாங்க. 18-22 வயசு பசங்க அந்த ஃபேஸ்புக், யூடியூப்லாம் தடை செய்ததால் வந்த கோபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. இன்னொரு புறம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுறதுனால மக்கள் புரட்சி வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வருது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து ஒரு மாவோயிச அமைப்பு, மன்னராட்சிக்கு எதிரான ஒரு ஜனநாயகத்துக்கும் அடுத்த கட்ட சோசியலிசத்தை விரும்புகிற ஒரு கட்சி அங்கே ஆட்சியில் இருந்திருக்கு. இப்போ உள்நாட்டு புரட்சினா இந்த அமெரிக்கா எப்பவுமே வந்து உள்நாட்டு புரட்சியில நிறைய பண்ணும். சதாம் ஹுசேனுக்கு எதிராக இருக்கட்டும், சன்னி சியா பிரச்சனையை தூண்டி விடுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஊருக்குள்ள உள்ள புகுந்து அந்த ஒருத்தரை காலி பண்ணணும்னா காலி பண்ணிட்டு ஒரு பொம்மையை கொண்டு வந்து வைக்கும். இப்போ வங்கதேசத்தில் நடந்தது கூட அதுதான். அது குறித்து நம்மளே கூட பலமுறை பேசியிருக்கோம். இங்க நடப்பது வெளிநாட்டு சதியா இல்ல உள்நாட்டில் நடந்த ஊழல் பொறுக்க முடியாமல் நடக்கிறதா? என்ன நடக்குது? புரட்சிக்கான உண்மையான காரணம் உள்நாட்டு காரணிகளா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு சதியா? எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது ஒரு காலத்துல வந்து ஆயுத போராட்டம், தலைமறைவு வாழ்க்கை. ஆமா. அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு தலைமறைவா இருப்பாங்க. இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இன்னும் சத்தீஸ்கர்ல இருக்காங்கல்ல இல்லையா? இன்னும் நிறைய இடத்துல இருக்காங்க. மகாராஷ்டிரால இருக்காங்க, அதாவது இப்போ மாவோயிஸ்ட் இருக்காங்க. இவர்களால எந்த பலனுமே ஏற்படாது. அவர்கள் நல்லவர் தான், நல்லவன், தேசபக்தர் தான். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கி எடுத்துட்டு போய் போலீஸ்காரங்க சுட்டு கொண்டு போடுவாங்க. போலீஸ் யாரு? ஒன்றும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பார், என் குடும்பத்தில் இருப்பார், இல்லைன்னா அந்த மாவோயிஸ்ட் குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பார். இதற்கு யார் மூல காரணமோ அவர்களே இவர்கள் நெருங்கக்கூட முடியாது. அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இவர்களை தேடி போகிற போலீஸை சுடுவதும், போலீஸ் இவர்களை சுட்டுக் கொள்வதும் இதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும். இவங்க வந்து நக்சல்ஸ் வந்து புவர் திங்கர்ஸ் அப்படின்வாங்க. அவர்களுக்கு வந்து இப்போ வேஸ்ட்டாக திங்க் பண்ண தெரியாது, குறுகிய இதில் இருந்து அப்படியே போய் சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி இது ஒரு பேச்சு இந்தியாவில். உலக அரசியல் பேசுகிறாங்க, சிவப்பு சிந்தனையோட போலீஸ்காரனை கொள்றதுக்கா? குறுகிய சிந்தனை அப்படிங்கிறது, குறுகிய சிந்தனை தான் அவர்களுடைய எதிரிகள் சொல்லுவாங்க, நம்ம சொல்லலை. ஜனநாயக எதிரிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னு கேட்டால் குறுகிய சிந்தனையாளர்னா அவர்களால் எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, எதையுமே வந்து எப்படின்னா ப்ராக்டிக்கலாக எதையுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் அவர்களால் பண்ண முடிஞ்சதும் கிடையாது, அவர்கள் செய்ததும் கிடையாது இது வரைக்கும் இந்தியாவில். சரியா? நீங்கள் பேசுகிறது இந்த எம்எல் மூவ்மெண்ட். ஆமாம், சிபிஎம் சிபிஐ இல்லை, அது இல்லை. எம்எல் அவங்கள விட இந்த மாவோயிஸ்ட் எல்லாமே ஒன்று தான். அது எல்லாமே அப்படின்றது இல்லை. அவங்க சிபிஎம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் தாங்க இருப்பாங்க, எல்லாத்தையும் நாசமாயிரும். எதுனா அவர்கள் ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னா இது வரைக்கும் எதுவும் இல்லைன்றது தான் உண்மை. ஸோ இது விட்டுருங்க. இது வந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து ஃபுல்லாக உலகம் பூரா வந்து முதலாளித்துவமாக இடதுசாரி சிந்தனையாளர்களுடைய ஆதிக்கமானு பார்க்கும்போது அது ஈக்குவலாக இருந்தது. ஈக்குவலாக இருந்து ஜாஸ்தியாக கூட ஜெர்மன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்தில் இருந்தது, யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது, ஏன்னா சைனா, இப்படி பல நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷனில் இதுலேயும் பார்த்திங்கன்னா லெஃப்டிஸ்ட் தான் ஆதிக்கத்தில் இருந்தாங்க. இந்த முதலாளித்துவத்துக்கு தலைமை இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து இவர்களை வளர விட்டுறவே கூடாது, நசுக்கி நொறுக்கணும், எங்கே இருந்தாலும் இவர்களை நசுக்கி புழிஞ்சு போடணும்னு இவங்க. இப்போ இந்த ரெண்டு குரூப் இருந்ததில் இப்போ வந்து முதலாளித்துவம் ஜெயிச்சு மேலே வந்துச்சு. ஒரு காலத்தில் கம்யூனிசம் ஜெயிச்சு மேலே இருந்தது, அப்புறம் இப்போ முதலாளித்துவம் ஜெயிச்சு மேலே வந்திருக்கு. இப்போ ரெண்டு பேருமே அறிவுஜீவிகள், மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்க. சரியா? இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கட்டம் இதை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது, நம்ம எப்படி முதலாளித்துவத்தை ஜெயிக்கிறது அப்படின்ற ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் இவங்களை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் அமெரிக்காவில் நடந்தது. அமெரிக்கா, யூரோப்பில் இதுக்கான முதலாளித்துவ நாடுகளில் நடந்துகிட்டே இருக்கும். இந்த வார் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை அப்படியே விட்டுருங்க, இது வந்து பெரிய இல்லை, உள்ளக்குள்ளே போவேனாங்கன்னா வேஸ்ட்டு. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழிவு நாட்டிகளுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் ஒரு மனிதன் 2 முறைக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாது. மக்கள் ஹியூமன் கேட்டலிஸ்ட்டை செல்வாக்கு படைத்தவனாக அந்த மனிதனும் இருக்கக்கூடாது, அந்த இயக்கமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஹியூமன் கேட்டலிஸ்ட் வந்து எப்போவுமே ஹீரோ வர்ஷிப் உள்ளவன் தான் இந்த ஹியூமன் கேட்டலிஸ்ட் மனிதன். ஹீரோ வர்ஷிப்னா அவன் திடீர்னு அவன் பின்னாடி போவான், எவனா ரசிப்பான், இது பண்ணுவான், அவனுக்காக உயிரை எவனா ஒருத்தன் ஊழல ஒழிக்க போறேன்னா பின்னாடி போயிடுவாங்க, ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போயிடுவாங்க. இவன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னோடனே நல்லா டான்ஸ் ஆடுறான், இவன் நாட்டை ஆளட்டுவாங்க, இவன் நல்லா கட்டி பிடிக்கிறான், இவன் நாட்டை ஆளட்டுன்றாங்க. இப்படி போயிடுவான். ஹியூமன் கேட்டலிஸ்ட்டை டீல் பண்ணுறதுன்றது ரொம்ப சிக்கலான விஷயம், தலைமை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 1900க்கு அப்புறம்
ஒரு விஷயத்தை உலகம் பூரா கொண்டாடுறீங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் 2 முறைக்கு மேலே ஒருத்தர் பிரதமராக இருக்க முடியாது. இருக்க முடியாதுன்னா அவன் செல்வாக்கு படைத்த மனிதனாக இருக்க மாட்டான். இருந்தால் கூட அவன் இருக்க முடியாதுன்றது தான் ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை முதல்ல அமெரிக்கா வந்து நிறைவேற்றுது. அமெரிக்காவில் ஒருத்தர் 2 டைம் மேலே பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது. தொடர்ச்சியாக இருக்கலாம், இல்லை இன்னொரு முறை இருக்கலாம், அவ்வளோதான். இது உலகம் பூரா அவங்களோட அடிமை நாடுகள் சரி, அவனுக்கு பயப்படுறவன், அவன்கிட்ட வாங்கி திங்கிறவனை பூராத்தையும் மாற்றி விட்டாங்க. இப்போ இலங்கையிலையும் அதே மாதிரி சட்டம் 2 முறைக்கு மேலே இருக்க முடியாதுன்றது சரியா. ஆனால் இந்தியாவில் இல்லை, பாகிஸ்தானில், இந்த ஏசியாவை கொடுத்தீங்கன்னா பாகிஸ்தானில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது, நேபாளில் கிடையாது, பங்களாதேஷில் கிடையாது, இங்கெல்லாம் கிடையாது. வேறு பல நாடுகளில் 2 முறை தான் ஆட்சியில் இருக்கணுன்றது ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா சைனாலெல்லாம் எப்படின்னா, இப்போ புத்தின் ஏன் செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்காருன்னா 50 வருஷம் அனுபவம் வாய்ந்த தலைவர். அப்போ இவங்களோட என்னென்னா 1000 மூளைகள் மோதும். புத்தின் ஒரே ஆளுக்கு இருக்க அறிவும் அமெரிக்காவில் உள்ள சிஏஏ, எஃபிஐயில் டாப்பில் இருக்கவன், ஒயிட் ஹவுஸில் இருக்க மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருக்கல, இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ பல ரிசர்ச்சர்ஸ், பொலிட்டிக்கல் ரிசர்ச்செல்லாம் என்ன யோசிக்கிறானோ இதை பூரா ஒரே தட்டில் தட்டி விட்டுருவார் புத்தின். ஏன்னா இவரோட 50 வருஷம் அனுபவம் உள்ள ஒருத்தர் ஆட்சி பொறுப்பில் இருக்கார் 20 வருஷத்துக்கு மேலே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு 4 வருஷம்தான் ஆட்சியில் இருந்திருக்காப்புல. அந்த 4 வருஷம் தான் அதிகாரத்தில் இருந்திருக்காப்புல. எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அடுத்த 4 வருஷம் முடிஞ்சால் ட்ரம்ப்பை தூக்கிடுவாங்க. அப்போ யார் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க? புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடாது, நமக்கு ஈக்குவலாக இருக்குன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருப்பாங்க. ரிசர்ச் போயிட்டே இருக்கும். அமெரிக்க அதிபருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வெளியே எல்லா அதிகாரம் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய டீம் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில். அவன் முடிவு பண்ணுறது தான் இவன் செயல்படுத்தணும். இல்லைன்னா இவன் ஆளை காலி பண்ண. ட்ரம்ப் எத்தனை முறை சுட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் ட்ரம்ப்பை சுடுறாங்க, ஏன் ட்ரம்ப் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் தான் தோன்றித்தனமாக தானே முடிவு எடுக்கக்கூடியவர். அதிகாரத்துக்கு வந்துட்டு அவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சு தானே ஆகணும். மித்த அதிபர் பைடன் போன்றவர்கள்லாம் மங்குனிகள் அப்படியே இருப்பாங்க. இதில் ஊறப்பட்ட வாழமட்ட மாதிரி. சிஏ என்ன சொல்லுதோ, அவங்களுடைய டாப் கோர் டீம் என்ன சொல்லுதோ, ஹெல்த் ஹெட் என்ன சொல்கிறானோ அதைத்தான் அவங்க செயல்படுத்தணும். இல்லைன்னா போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் புத்தினை எவனும் அசைக்க முடியாது, ஜின்பிங் எவனும் அசைக்க முடியாது. காரணம் வந்து என்னென்னா, சர்வாதிகார ஸ்டைலில் ஜனநாயகத்தில் இருக்கவங்க அவர்கள் தான் இருப்பாங்க. ரைட்டா? இதுதான் இந்த 2 பேர் போர். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவில் வந்து எங்கெங்கே சின்ன சின்ன நாடுகள் அவர்களுக்கு, இப்போ இந்தியா எதிரி, இந்த பக்கம் போனால் ஆப்கான் எதிரி, அந்த பக்கம் போனால் ரஷ்யா எதிரி, இந்த பக்கம் போனால் சைனா எதிரி. இந்த 4 நாடுகளுக்கு நடுவில் ஒரு குட்டி நாடு நேபாள். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்தியா எதிரியா? இல்லைங்க, சீதை பிறந்த இடம் கொண்டாடிட்டு இருக்கா. நீங்க எதிரி? நான் என்ன சொல்றேன், அமெரிக்காவுக்கு எதிரிங்க. அமெரிக்காவுக்கு, நேபாளுக்கு எதிரி. நேபாளுக்கு. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறான்னா, இந்தியாவுக்கு செக் வைக்கணும் அப்படின்னா அண்டை நாடுகளை வச்சு தான் வைக்க முடியும். சிறிய சிறிய நாடுகளை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். அவங்கள தளம் அமைச்சு இந்தியாவுக்கு செக் வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம். ராக்கெட் ஏவுதலை கொண்டு வர்றது, அது பண்ணுறது, இதெல்லாம் அதெல்லாம் வேறு காலம். இப்போ இன்டர்நெட்லேயே உங்களுக்கு வெடி வச்சுருவாங்க. நெட்டு, இமெயிலே உங்கள் ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க. ஃபேஸ்புக்லேயே உங்கள் ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு உங்கள் ஆட்சியை கலைச்சி விட்டு ஓட விட்ருவாங்க உங்களை. இப்போ ஆயுதமே வந்து சோசியல் மீடியா தான். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ நேபாளை கையில் போடணும். கையில் போடணுன்னே இந்த தீப ஒலி இருக்கான்ல, யார்? சர்மா ஒலின்ற இவன் யாருன்னா, நீங்கள் குருதி புனல் படம் பார்த்தீங்களா? கட்டாயம் அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அது வந்து என்னென்னா, அது பொழுதுபோக்கு படம் கிடையாது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நக்சல் இயக்கத்தில் இருக்கும். நக்சல் இயக்கத்தில் ஒரு போலீஸ்காரனை நுழைச்சி விடுவார். யார்? கமலஹாசன். ஒரு பெரிய அதிகாரி நுழைச்சி விட்டு கீழே இருந்து அவன் உள்ளுக்குள்ளேயே இருந்து உள்ளுக்குள்ளேயே அவங்கள காலி பண்ணி ஒரு நாள் நக்சல் இயக்கத்துக்கு அவன் தலைவன் ஆயிடுவான், கமாண்டர் ஆயிடுவான். அப்படியே கமாண்டராக இருந்து அந்த இயக்கத்தை அப்படியே டெஃப்யூஸ் பண்ணி காலி பண்ணி விட்டுருவான். இதுதான் அந்த படத்தோட கதை. இதுதான் நேபாளில் நடந்த உண்மை சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நேபாளோடைய கதை. குருதி புனல் கதை தான் இப்போ நடக்குது. ஓகே. போலீஸ்காரன் ஒருத்தன் இதாகி கடைசியில் கமலாவை தான் சுட்டுக் கொள்வான் கடைசியில். ஆமா, என்னையே சுட்டு கொண்டு என்னை கொண்டுட்டு நீ தலைவன் ஆயிடுறா, ஆசிரியை கொண்டுட்ட, யாருக்கும் தெரியாது உண்மை, என்னை கொண்டுட்டேன்னு சொல்லி நீ தலைவராயின்னு சொல்லி தான் படம் முடியும். பண்ணிடா. இதே தான் இந்த சர்மா ஒலி. நீங்கள் எந்த தமிழ் சேனல்லையும் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த உமாபதியோட கருத்து இருக்குல்ல, இந்த கருத்தை வந்து நீங்கள் ஆழமாக பின்னாடி போய் தேடி பாருங்க.
எந்த இங்கிலீஷ் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இங்கிலீஷ் பேப்பர்லேயும் இந்த தகவலை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல். இது நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி தேடி எடுத்துக்கங்க. சர்மா ஒலி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். ஓ, இந்து பிராமின் அவர். ஆமாம், பிரதமராக இருந்தவர். அன்னைக்கு இருக்கார். அந்த சர்மா ஒலி என்ன பண்ணுறா, அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆள். கோயிலில் பூஜைகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து நேபாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நேபாளிஸ் நிறையா பேர் கூர்காக்களை வந்து வேலை பார்ப்பாங்க. அவர்கள் ரொம்ப நம்பிக்கையானவர்கள், நேர்மையானவர்கள். எந்த நாட்டிலையும் இருந்து, அதாவது நம்ம ஊர்க்காரனை நம்பாமல் 1500 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற கூர்காவை நம்ம நம்பணும். பேங்க்கில் வாட்ச்மேன், தெருவுக்கு வாட்ச்மேன், எல்லாமே கூர்காக்கள் தான். ஒரு கத்தி ஒன்று வச்சுருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. நைட் ஆனால் சைக்கிளில் சுற்றி சுற்றி வருவாங்க. இன்னும் நிறையா கூர்காக்கள் சென்னையில் இருக்காங்க. ஒரு காலத்தில் கூர்காக்கள் மட்டும்தான், கூர்காவை பார்த்தாலே திருடன் கூட பயப்படுவான். ஏன்னா அவங்க வந்து உடல் வலிமை பெற்றவர்கள், மன வலிமை பெற்றவர்கள். யார் என்னென்னா டக்குன்னு கத்தி எடுத்தால் ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டாங்க கூர்கா, அது அவர்களோட. ஆனால் கத்தி எடுக்கவே மாட்டாங்க, அவங்களோட கத்தியே வித்தியாசமாக இருக்கும். அந்த கத்தி சண்டையில் வல்லவர்கள், குத்தி வகுந்து எடுத்துருவாங்க திருடனை அவனாக இருந்தான், சிக்கனான. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான கூர்கா மக்கள். அப்போ வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பிரிட்டிஷ் ஆர்மியில் இவர்கள் வீரமாக இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி இவர்களை கொண்டியே ஆடுகள் மாதிரி பயன்படுத்துகிறான். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டு பிரிட்டனுக்கு வந்து யார், கூர்கா ரெஜிமெண்ட். ஓ, முதல்ல ஒரு நாட்டுக்கும் பிரிட்டனுக்கும் சண்டை வருதுன்னா முதல்ல தரைப்படையில் கூர்கா ரெஜிமெண்ட்டை தான் அனுப்புவான். இவன் போய் அடித்தவனை காலி பண்ணுவான், இல்லைன்னா இவனை கொண்டு போடுவாங்க. புரியுதா அவனுக்கு? அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்காரனே உள்ள. பஞ்சாப் கொண்டு ஒன்று இருக்குல்ல, பஞ்சாப் ரெஜிமெண்ட் இருக்குது, அது வேற. நீங்கள் அதை இதுக்கு சம்மந்தம் இல்லை. கூர்கா ரெஜிமெண்ட் நம்பர் 1. இன்னைக்கும் பிரிட்டிஷ் ஆர்மியில் கூர்கா ரெஜிமெண்ட் இருக்கு. சுதந்திரம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, இவங்க கூலிக்கு வேலை பார்க்குறாங்க அங்கே போய். ஸோ இப்படிப்பட்ட கூர்காவில் என்னன்னா, ரொம்ப கஷ்ட நிலைமை. அங்கே வந்து இந்து ராஜ்யம் அப்படின்னு சொல்லி மன்னர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூராமே இந்துக்கள் இந்துன்னு தவிர இப்போ மத ரீதியான சனாதன ரீதியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மன்னர் வந்து நான் மன்னரை சந்திச்சிருக்கேன். எப்போ அப்படின்னா, ஒரு 25 வருஷத்துக்கு. ஞானேஸ்வரா அந்த அவரா? ஆமாம், 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட டூரிசமை ப்ரொமோட் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பண்ணாங்க. அவர்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தாங்க. அவங்களுடைய உயர்மட்ட அதிகாரிகள், அமைச்சர்களும் வந்தாங்க. எப்போனா 93-4 இப்போ நான் சந்திச்சிருக்கேன். ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வந்து யார் ராஜகுரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ காரணத்தினால சங்கர மடம் தான் அவர்களுக்கு ராஜகுரு. சங்கராச்சாரியார். ஓ, இங்கே இந்தியாவில் பூரி சங்கராச்சாரியார்லாம் பெருசாக மதிக்க மாட்டாங்க, அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் மேலே அவர் அந்த மன்னர் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதையும் இதே வச்சு இப்போ வரையும். இப்போ மன்னரே இல்லை, வச்சிருந்தார். காஞ்சி சங்கராச்சாரியார் அங்கே தான் ஓடி போய் ஒளிஞ்சாருலாம் சொல்லுவாங்க. யார்? சின்னவர். காணாம போனார்ல, நேபாளுக்கு போயிட்டாருன்னாங்களே, தண்டியோட போனாருங்க, தண்டத்தோட போனார்னு. அப்போ அந்த பேச்சு, அப்போ வந்து நேபாளோட மிகப்பெரிய நெருக்கம். இதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம், அது வேற விஷயம். இப்படி இருக்கக்கூடிய மன்னராட்சியை கவுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சிஏல நக்சல் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கம் வந்து அங்கே உருவாகி தலைமறைவு போராட்டங்கள் துவங்குது. இப்போ இங்கே இந்தியாவில் இருந்த காலகட்டத்தில் இந்தியாவிலையும் அது தீவிரமாக இருந்தது. இப்போ சந்திரபாபு நாயுடு ஃபஸ்ட்டு பீரியடில் 90களில் ஆட்சியில் இருக்க வரைக்கும் நக்சலைட் பலம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஆந்திரால. இப்போ டோட்டலாக காலி பண்ணுறாங்க. அந்த காலகட்டம் வரை என்னென்னா, அந்த 80ஸ்லாம் மாவோயிஸ்ட் வந்து பயங்கரமாக மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் எம்எல்னுவாங்க, நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, என்சிபி. அந்த என்சிபியில் எம்எல் ஒன்று உருவாகுது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எம்எல் உருவாகும் போது புரட்சி செஞ்சு ஆட்சியை பிடிக்கிறது தானே எம்எல் உருவாகும். இப்போ மன்னராட்சியை கவுக்கிறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே போடுறவன் தான் யாருன்னா, இப்போ தப்பி ஓடின சர்மா ஒலி. நான் என்ன அவன் பேசுகிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு நாட்டுக்கு மக்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணி ஒரு இயக்கத்தை ஏமாற்றி வாயில் போட்டு 20 வருஷம் பதவியில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கே, அந்த சொந்த நாட்டு மக்களுக்கே துரோகம் செஞ்சவன அவன் சொல்கிறதுல எதுவுமே ஒரு காலத்தில் காம்ரேட்டாக இருந்திருக்காரு. அல்ல, அதை தான் சொல்ல வரேன். அவன் என்ன பண்ணுறான்னா, இவன் ஒரு பிராமினவன். பிராமின்றக்காக நான் சொல்லலை, அதை சொல்லி தானே ஆகணும். பேரே சர்மா அப்படிங்கிற பேரே சர்மா ஒலி. சர்மா அந்த பேர் அது நேபாளில் வேறு மாதிரி இருந்தால் கூட இஸ் அ பிராமின். ஓகே. அப்போ என்ன பண்ணுறான்னா, உள்ளே வந்தவுடனே இவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மன்னரை ஒரு 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 அமெரிக்காவுக்கு வந்து மன்னராட்சியை ஒழிக்கணும்,
கவுத்தி விடணும். எதிர்த்து புதுசாக வர்றவன் நம்மளாக இருக்கணும். பட் ஆனால் நம்மளால் கொண்டு வர முடியல இப்போதைக்கு. நக்சல் என்ற பேரில், அதாவது நக்சல்னா அங்கே வந்து மார்ஷல் எம்எல்ல வந்து இருக்கிறான். எம்எல் தான் அடுத்து வரப்போகிறான். அவன் தான் வந்து இவனை கவுக்க போகிறான். ஒன்று மக்கள் வந்து மன்னராக கொண்டாடுறாங்க, இல்லை மன்னர் கவுந்தான்னா இவன் தான் வரப்போகிறான். ஏன்னா இவனுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ விதைக்கப்பட்டவன் தான் யாருன்னா சர்மா ஒலி. சர்மா ஒலி படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு இருந்தோடனே தலைமுறை வரான். 17 வயசுலேயே பயங்கர டேலண்டான ஆள். இப்போ நீங்கள் ஒரு பாப்பா இருக்கும் இதில் பாகிஸ்தானில் இருந்து போச்சு, இங்கே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருக்கு, இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக அதை வச்சு தான் தூண்டுனாங்க. அதை வச்சு ஒரு பெரிய அளவுக்கு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது அமெரிக்கா இது பாகிஸ்தான்காரங்க நெத்திலே சுட்டு விட்டாங்க, சுட்டு துரத்தி விட்டாங்க. அதை இல்லைன்னா அதை வச்சு தான் பாகிஸ்தானில் புரட்சி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானில் அந்த நேரத்தில் விதைக்கப்பட்ட ஆள் தான் மலாலா யூசுப்ஜாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவளுக்கு இப்போ நோபல் பரிசுலாம் கொடுத்தாங்க. அது ஒன்றத்துக்கு இல்லாத ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு, இதுக்கு காரணம் யாருன்னா அவங்க அப்பன் யூசுப்ஜாய். அவன் வந்து ஒரு உளவாளி. அவனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் மகன் வந்து நல்லா டேலண்ட்டாக இருக்குது. இந்த பிள்ளை 15 வயசு 14 15 வயசு 16 வயசுலேயே. ஸோ ஒரு பெண்ணை வந்து சென்டிமெண்ட்டாக கொண்டு வந்து ஆட்சியை கைப்பற்றி அவங்களோட ஆட்சியை நிறுவனம்னு பிளான் பண்ணுறாங்க. இவங்க டப்புன்னு அதை இந்தியா பாகிஸ்தானில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. கொண்டைய மரடா பாடிஸ்டோடான்ற மாதிரி டப்புன்னு மலாலாவை சுட்டாங்க. சுட்டு தூக்கி மலாலா ஊர்ல இல்லை இருக்க விடாம பண்ணி துரத்தி விட்டாங்க. அங்குள்ள முஸ்லீம் அடிப்படைவாதிகள்ட்ட இருந்து பெண் கல்விக்காக பாடுபட்டது இதுதான் அவங்க சொல்ற விட. பெண் கல்விக்காகவும் பெண் சுதந்திரத்துக்காகவும் பாடுபட்டது அப்படின்னு சொல்லி இறக்கி. தாலிபான்ஸ்கள் பெண்களை படிக்க விடாம பண்ணப்ப இந்த பொண்ணு போராடி. தாலிபானுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. தாலிபான் இல்ல, இவங்க வந்து பாகிஸ்தான்ல ஏதோ ஒரு முஸ்லீம் அது அப்படிதானே சொன்னாங்க. மலாலா அதை இப்படிதாங்க கொண்டு வருவாங்க. அப்புறம் என்ன இது வந்து இப்போ இனத்துறையை நான் கொண்டு வருவாங்க. மக்களை எங்கே மண்டைய கழுவலாம், எதை சொன்னா நம்புவாங்க, யாரை கொண்டு வந்தா நம்புவாங்க, யாரை பில்டப் கொடுக்கணும். முதல்ல மலாலா இது எல்லாமே அமெரிக்கா செய்தான். எல்லாமே பூஸ்டப் சொல்ற கேளுங்க. எல்லாத்தையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி அதை ப்ரைஸ் பண்ணி அவங்களே தூக்கி விடுவாங்க. மீடியாலலாம் தூக்கி விட்டு மக்கள் மத்தியில் பிரபலமாக்கிட்டு அதை வச்சு ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதை கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சுருவாங்க. புரியுதா? இப்போ மலாலா யூசுப்ஜாயை போட்டாங்க, நெத்தியில் போட்டு அதோட ஓடி போச்சு. அப்போ லட்சக்கணக்கான பெண்கள் போராளிகள் இருக்காங்களே, போராடுறாங்களே, பெண் உரிமைக்காக போகிறான். அவன்லாம் நீ அமெரிக்கா விசா கொடுத்து பிரிட்டனில் ஓசியில் படிக்க வச்சு பங்களாவும் இது ப்ரொடெக்ஷன் கொடுத்தியா நீ? அப்போ உளவாளின்றது பிற்காலத்தில் தெரிஞ்சு போயிடுது, அவங்களால உருவாக்கப்பட்ட ஆள். அதே மாதிரி தான் இவன் வந்து சர்மா ஒலி. சர்மா ஒலி என்ன பண்ணுறாங்கன்னா, நக்சல் இயக்கத்துக்குள்ளே புகுத்துறாங்க. நக்சல் இயக்கத்துக்குள்ளே முதல்ல உள்ளே வர்றது வறுமையின் கொடுமை காரணமாகவும் இந்த நாட்டில் மாற்றம் ஏற்படணுன்றதுக்காக அந்த பார்ட்டி உள்ளே வரான் சின்ன வயசில். உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுறான், கொஞ்ச நாளில் உள்ள சில முரண்பாடுகள் ஏற்படுது. முரண்பாடு ஏற்பட்ட உடனே இவங்க தூக்கிடுறாங்க. அவன் கொஞ்சம் அறிவாளி, விவரமான ஆள், புரியுதா? போட்ட உடனே மித்த ஆட்கள்லாம் உண்மையிலேயே இந்த தேசத்துக்கு சிந்தனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ விவரமும் தெரியாது. அதாவது தத்துவங்கள் தெரியும். நீங்கள் வந்து எம்எல்ஏ இருக்கவங்களுக்கு தத்துவங்கள் தெரியும், உலக வரலாறு தெரியும், லெஃப்டிஸ்ட்டு ரைட்டிஸ்ட்டை பற்றிலாம் தெரியும். ஆனால் உள்குத்துக்குள்ளே எவன் உள்ளே போடுறான், யார் துரோகின்றது அவ்வளோ சீக்கிரம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட 100 மடங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் பணத்துலேயும் எல்லாத்துலேயும் பெரிய ஆளாக இருக்கிறது அந்த இயக்கம். என்ன பண்ணுறாங்க, டாப்புன்னு தூக்கிடுறாங்க, சின்ன வயசுலேயே தூக்கிடுறாங்க. அதுதான் நான் இந்த படத்தில் சொன்னேன், தூக்கி கைக்கூலியாக ஆக்கிறாங்க. அப்போ நக்சல் அமைப்பில், அந்த மாவோயிச அமைப்பில் இருக்கும்போதே அமெரிக்கா கைக்கூலி தான். ஆமாம், ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே அந்த அப்போ மன்னராட்சி எதிர்த்து இவர் போரிட்ட போதே இவர் எல்லாமே வந்து கவிஞரோட கைக்கூலி தான் எம்எல் மூமெண்ட்டில். அப்போ எம்எல் மூமெண்ட்டில் புரிந்தவர்களை போட்டு தள்ளிடுறாங்க கூட இருக்காங்க. சில பேருக்கு தெரிஞ்சுட்டு எல்லாரும் முட்டாளாக இருக்க மாட்டான், எல்லாரும் அறிவாளியாக உணவத்தை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சிலர் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோன்னே இயக்கம் உடையுது. புரியுதா உங்களுக்கு? இந்த பார்ட்டி வடையை சுட்டு என்ன பண்ணுறான், இயக்கத்தை கேப்சர் பண்ணிடுறான். கேப்சர் பண்ணி எதிர்பார்ட்டிகளை பூரா போட்டு தள்ளிடுறாங்க. அவர்கள் அனாமத்த அட்ரஸ் இல்லாமல் செத்து போயிடுறாங்க. அப்போ இவன் தான் மாபெரும் தலைவர்னு ஆயிடுது. இவங்க பின்னாடி வருது, மக்களுக்காக புரட்சியாக பேசுறது, வைக்கிறது, அது இது நடவடிக்கை, இவ்வளோ நல்லவராக இவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது. நானும் பிராமணன் தான். இங்கேயும் நம்ம யாரையும் குறை சொல்லலை, யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. நீங்கள் வந்து இடதுசாரி இயக்கத்தில் உள்ள தலைவர்கள் பூராமே யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். அதற்காக எல்லாருமே தவறானவர்கள்னு சொல்ல முடியாது.
புரியுதா? ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணி மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி புண்ணாக்கு ஃபுல்லாக அடித்து ஜெயிக்க முடியல. உடனே எதிர்கட்சிகள் தெரியாதனமாக கூமுட்டத்தனமாக இவங்களோட போய் சேர்ந்துது. புரியுதா? நேபாள் காங்கிரஸு இந்த கட்சிகள்லாம் காலங்காலமாக நம்ம காங்கிரஸ் மாதிரி மங்குனி தனமாக ஆட்சியை பிடிக்க வேண்டியது. நேபாள் காங்கிரஸுங்கிறது இந்தியன் காங்கிரஸ் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், சுரண்டி திங்க வேண்டியது, ஊழலில் பெருத்து சுற்ற வேண்டியது, இப்படி இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மன்னரை ஒரு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா மன்னர் குடும்பத்துக்குள்ளேயே வந்து மன்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் மன்னரை மட்டும் சுட்டிங்கன்னா அடுத்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க உங்களை. ஆனால் மன்னர் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை வச்சு மன்னர் பொண்டாட்டி புள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மொத்தமாக எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டான். மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. இது யார் ஊடுருவுனா அப்படின்னா இவங்க மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தான் இதை பண்ணான்னு சொல்லி பண்ணது. ஆனால் பண்ணது யார் அப்படின்னா யாரு? அமெரிக்கா தான். ரைட்டா? இவர்கள் மூலமா பண்ணி இவர்கள் தான் பண்ணிட்டாங்கன்னு. மன்னராட்சியை கவுர்த்துல இருந்தே நீங்க அமெரிக்காவுடைய அதுதான் மன்னர் பூரா காலி பண்ணிட்டாங்க. குடும்பத்து பூரா பீரேந்திரா மட்டும் இருக்காப்புல நினைக்கிறேன். பீரேந்திரா தலைமறைவா இருக்காப்புல. அந்த சுட்ட மன்னராட்சி ஒன்றும் மக்களுக்கான ஒன்று அதாங்க மன்னராட்சின்ற காலங்காலமா இருந்துட்டு வருதுங்க. இப்போ உருவாகினதான் மன்னராட்சி. மன்னராட்சின்றது 1000 ஆண்டுகளில் மன்னர் தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தா இந்தியாவையும். அப்படியே காட்டிட்டு வர. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னராட்சியில் மன்னர் புறம் காலி பண்ணிட்டு சுட்டுக்கொனை வந்து மெண்டல்ட்டாங்க. ஆட்டை அதோட முடிச்சிட்டாங்களா? முடிச்சுட்டு திருப்பி இந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்டு கூட்டணி கட்சியோட ஆட்சிக்கு வருது. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உண்மையான மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்டு மாவோயிஸ்டாக இருக்கட்டும் எந்த ஜனநாயக பார்ட்டிகளோடையும் கூட்டணி வைக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த கொள்கை அவங்களை எதிர்த்து தான் அவர்களுடைய பார்வையில் பிஜேபியும் திருட, காங்கிரஸும் திருட, எல்லாருமே திருடன் தான். ஜனநாயக கட்சி ஓட்டு அரசியல் இதுதான் அவர்களுடைய கொள்கை. அவங்க போய் கூட்டணி வைக்கிறாங்க எதிர்கட்சியோட அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருக்க வேணா அவங்களுக்கு இது டுபாகூர் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்னு. இவன் டுபாகூர் தலைவன்னா அன்றைக்கே கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் கண்டுபிடிக்க முடியல. பிரதமர் ஆகிறார். நேபாளத்தில் மதவாத கட்சி எல்லாம் இல்லையா? அப்போ பிஜேபி மாதிரி ஏங்க ஆட்சியே மதவாத ஆட்சி தானேங்க. மன்னர் ஆட்சின்றது இந்து. ஆமாம், அங்கே தனியாக இருக்குது, இங்கே மன்னர் ஆட்சி இல்லைனால பிஜேபி இருக்குது. புரியுதா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்பயும் இங்கே கண்டுபிடிக்க முடியல. உள்நாட்டு அரசியல்வாதிகள் மன்னரை போட்டு தள்ளிட்டாங்க. ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது. எதிர்கட்சி ஆட்சியை பிடிக்குது யாருன்னா இந்த சர்மா ஒலி தலைமையில். அப்போ ஒரு எம்எல் மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு கட்சி வந்து கூட்டணி ஆட்சிக்கு வருதுனாலே அவன் டுபாக்கூர்னு அர்த்தம் தானே. அப்பயும் கண்டுபிடிக்கலையா? ஒரு வருஷம் ஆட்சி நடக்கும்போது கவுத்தி விட்டுறாங்க. இப்போ வழக்கமான அரசியல் கட்சிகள் மாதிரி கவுத்தி விட்டுறாங்க. திருப்பி இந்த ஆள் வடையை சுட்டு திருப்பி வராரு. திருப்பி ஒரு கட்டத்தில் வராரு. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு திருப்பி வராரு. 4வது முறை இது ஆட்சிக்கு வராது. எந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கமோ மாவோயிஸ்டோ ஒன்ஸ் வந்து உட்காந்துட்டாங்கன்னா திருப்பி வரும், அவர்களை இறக்கவே முடியாது. புரியுதா? எப்படி அப்போ சர்மா ஒலி இறக்க முடிஞ்சுது? அப்போ அவன் டுபாகூர் இஸ் நாட் அ ஒரிஜினல் மார்க்சிஸ்ட் அண்ட் லெனினிஸ்ட். புரியுதா? நீங்கள் இப்போது சைனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி, நீங்கள் இனி அதை மாற்றவே முடியாது. அந்த ஸ்டைலில் தான் இப்போ பிஜேபி போயிட்டுருக்கு. பிடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணி டோட்டலாக அதுக்கப்புறம் வந்து வேறு கட்சியே இருக்காதுங்க. அப்போ இருக்குது அப்படிங்கும் போதே அவங்களுக்கு ஒரிஜினல் எம்எல் கிடையாதுன்றது ஒரு விஷயம். அப்புறம் இந்த ஆளோடைய நடவடிக்கை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தேன் இதை பற்றி. ஏன் என்ன ஸ்டோரி பண்ணேன்னா, முதல் முறையாக இந்த ஆள் இந்தியாவுக்கு வரான். யார்? சர்மா ஒலி பதவி ஏற்று ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டியோட. பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த மாதிரி பட்டாடோபமான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, வரமாட்டாங்க. தனி விமானத்திலாம் வரமாட்டாங்க. புரியுதா? தனி விமானத்தில் தன் மனைவியோடு வந்து அமெரிக்க அதிபர் மாதிரி வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அக்ரிமெண்ட்ஸில் கையெழுத்து போகிறோம் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா முதலாளித்துவ ஸ்டைலான அக்ரிமெண்ட்ஸ். அப்பயே இருந்தாலும் ஒரு ரூபா கொடுக்கும். இப்போ நான் தமிழ் எக்ஸ்பிரஸில் இருந்தேன், அவர் ஸ்டோரி பண்ணியிருந்தேன் ஸ்பெஷலாக. எடிட்டர் கூட கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் நேபாளை பற்றி. சார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து ஓரளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி இவனால் ஏவி விட்றாங்கல்ல, யாரை? இந்த நபரை நியமிக்கிறாங்கல்ல, இவன் யூஸ்லெஸ்னு ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சி ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு.
இது போக என்னன்னா நம்ம ஒரு பாலிசியை சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னால் அதை பண்ணாமல் இவன் திருப்பி ஆட்சிக்கு வந்துருக்கான் 4வது முறையா. நம்ம பாலிசி 2 முறைக்கு மேலே வரக்கூடாதுன்னு ஒன்று. இல்லை இவன் நமக்கு கைக்கூலியாக முழுசாக வேலை பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, பதவிக்கு வந்தோடனே இவன் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், போடுறான் அப்படின்னு போட்டாங்க. அதுதான் இது. இப்போ அடுத்த ஒரு கைக்கூலியை ரெடி பண்ணுறாங்க. அந்த கைக்கூலி வந்ததும் அமெரிக்கா தான், இப்போ தூக்குறதும் அமெரிக்கா. ஆமாம், அடுத்த ஒரு கைக்கூலியை கொண்டு வந்து. ஆமாம், இப்போ யாரோ ஒரு பேர் அடிபடுதே, சுதன் குரங் அப்படின்னு ஒரு பையன். ஈவனே அதே மாதிரியே ஹியூமன் கேட்டல்ஸை எப்படிலாம் மண்டையை கழுவி ஏமாற்றணுமோ சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரியே காலம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆளை ரெடி பண்ணிடுவாங்க. கரெக்டாக அதுக்கான நேரம் வரும்போது அவனை அந்த களத்தில் இறக்கி விடுவாங்க. அவனை எப்படி இறக்குவாங்க நீங்கள் நிறையா பார்த்தீங்க அப்படின்னாலே, பொதுநலவாதி அப்படின்னு இருப்பான், இல்லை ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருப்பான். இவன் பூரா அண்ணன் இதில் பாதி பேர் யாருன்னா மேல்படை கைக்கூலி தான். புரியுதா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தான் ஓப்பன் பண்ணோம். என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதிலே பேசியிருக்கோம். பங்களாதேஷோடைய யூனுஸ் வந்து யார் அப்படின்னா முதல்ல ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தான் ஒரு ஆள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்களுக்கான சுய உதவி குழுன்னு ஸ்மால் சேவிங் பேங்க்னு ஒன்று ஆரம்பித்தான். நீ ட்ரஸ்ட்டு வச்சுருக்க சாதாரண துபாக்கு ஒரு ப்ரொஃபஸரு, உனக்கு எப்படி ஃபைனான்ஸ் வந்துச்சு காசு? நாட்டுக்குள்ள உள்ள பெண்களுக்கு பூரா ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு எப்படா காசு வந்துச்சுன்னு கேட்பாங்க. கேட்டானா அவனுக்கு கேட்டுக்க மாட்டான். இது எல்லாமே மேலேருந்து வேர்ல்டு பேங்க் ஃபண்டு பண்ணும். நேரடியாக அவங்களுக்கு லஞ்சமாக கொடுக்க மாட்டாங்க. வேர்ல்டு பேங்க்கு உங்களுக்கு கொடுக்குது. எப்படி உங்களுக்கு கொடுத்துருமா வேர்ல்டு பேங்க்கு? எனக்கு கொடுத்துருமா? வேர்ல்டு பேங்க்கு ஸ்மால் சேவிங் பேங்க் ஆரம்பிக்கிறாரா இவர் ப்ரொஃபஸராக இருந்தாரா அப்படின்னு. அதாவது நாட்டில் கௌரவமான ஒரு தொழில் இருக்குல்ல ஒவ்வொரு நாட்டில். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பல கதாநாயகிகள் டீச்சர் வேஷம் போட்டிருப்பாங்க. 80கள் உள்ள பரம்பரை டீச்சர். ஏன்னா மக்களுக்கு டீச்சர்ன்றது ஒரு கிரேஸ். எப்படியாவது கவர்மெண்ட் டீச்சர் ஆயிடணும். இப்போ வந்து எவனும் மதிக்கிறது இல்லை. அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்னா ஒரு பெரிய கிரேஸ். டீச்சரை லவ் பண்ணுவாங்க. டீச்சர்னா பசங்க சொல்ல ஒரு குடம் வச்சுருப்பாங்க, டீச்சர் வருவாங்க, டீச்சர் லவ் பண்ணுவாங்க. டீச்சர்ன்றது ஒரு கிரேஸான ஒரு போஸ்டாக இருந்தது ஒரு இதாக. அந்த மாதிரி அங்கே வந்து என்னென்னா ப்ரொஃபஸர் அப்படின்னாலே ஒரு பெருசு. கல்லூரி பேராசிரியர் அப்படின்னா ஒரு கௌரவமான போஸ்ட். கல்லூரி கரெக்டாக இருப்பா. எவ்வளோ பெரிய படித்தவர், எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னே. அப்படியே அவன் கைக்கூலி ஆக்கி என்ன பண்ணுவாங்கன்னா தூக்குவாங்க. நல்ல அறிவாளியாக இருக்கணும், நம்ம கைக்கூலி ஆகிற மாதிரியான புரிஞ்சுக்கிற ஆளாக இருக்கணும்னு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு ப்ரொஃபஸராக இருந்த நீ ஒரு 10,000 சம்பளம் வாங்கியிருப்ப அந்த காலத்தில். அதுவும் பஞ்ச பரார நாடு அது. இந்தியாவோட 10 மடங்கு கீழே கிடந்த நாடு. அந்த காலத்தில் ப்ரொஃபஸராக உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பா? எப்படி நீ தனியார் பேங்க் ஆரம்பித்த பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஃபண்ட் வரும். அப்புறம் வேர்ல்டு பேங்க் பேக்கப் பண்ணுவான். அப்புறம் பெண்களை எப்படி நீங்கள் ஒரு நாட்டோட ஆட்சியை கவுக்கணும்னா ஒன்று இந்த ஹியூமன் கேட்டலில் இவங்க இருக்காங்க இல்லை 2K கிட்ஸு, இந்த மூதேவிங்களை பிடிக்கணும். இதில் எல்லாரையும் நம்ம சொல்லலை, 50% ஒரு பொலிட்டிக்கல். ஆமாம், அப்படின்னு சொல்லி சின்ன பையங்க விவரம் தெரியாதவனை கவர் பண்ணிடணும். இல்லைன்னா அடுத்த டார்கெட் பெண்கள், ஈஸியாக ஏமாற்றக்கூடியது. இவர்கள் ரெண்டையும் வச்சுட்டு ஒரு புரட்சி போராட்டம் கொண்டு போய் ஜனநாயக ரீதியாக ஓட்டுகளை வாங்க முடியும். இவங்களே எப்படி தூண்டி விட்டாங்க ஜென்சி கிட்ஸை? நீங்க சொல்றது ஒரு பெரிய வெளிநாட்டு சதி, அதுக்கு கைப்பாவைகளா இவங்க எல்லாம் செயல்பட்டாங்க. ஓகே, இந்த பொடி பசங்க எதுக்கு அடிமை? ஃபேஸ்புக், யூடியூப். ஆமா, அதை நிறுத்தினா என்ன? அது நிறுத்தினது சர்மா ஒலி தானே. அதுதாங்க நான் என்ன சொல்றேங்க, 6 பால்லையும் 6 அடிக்க முடியாதுங்க. லூஸ் பால் போடுறப்ப இறங்கி அடிச்சா கிளியர் 6. இல்ல அது வந்து இவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு சர்மா ஒலிக்கே. நீங்க அடிப்படை புரியல. சர்மா ஒலி வந்து தவறான ஒரு முடிவை பண்ணும்போது அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அதுக்காக காத்திருந்தாங்க, அடிச்சுட்டாங்க. ட்ரெயின் போயிட்டே தாங்க இருக்கும் தண்டவாளத்துல. நீங்க போய் திடீர்னு கிராஸ் பண்ணாதான் அதை அடிச்சு உங்களை கொல்லும். தெரியாதனமா கிராஸ் பண்ணும்போது தான் நீங்க உங்களை கொல்ல முடியும். ட்ரெயின் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தனை கொள்ளாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெருக்கடி இப்படித்தாங்க. நீங்கள் அடிப்படை இதுலேருந்து வர நீங்கள் அதிலேருந்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த குரங்கு இருக்கான்ல, இவனை செட்டப் பண்ணுறாங்க சென்டிமெண்ட்டாக. செட்டப் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூகம்பம் வருது, அவனை ஒரு ட்ரஸ்ட்டு வைக்க ஆரம்பிச்சு விட்றாங்க. அவனுக்கு கேமரா எல்லாம் கொடுத்து யூடியூப்பில் நல்லா தெரிஞ்சுக்க எப்படி ஆட்சியை கவிப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன தான் காக்காயா கத்தி பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, இல்லை பிஜேபி கொள்கையை கூட வச்சுங்க, சனாதன கொள்கைன்னு கத்துனாலும் 40,000 வீடியோக்கு மேலே போகாது, வியூஸ் போகாது. ஒரு 2-3 லட்சம் பேர் உங்களை பார்க்க வரானா தான் ஒரு 40,000 பேர்கிட்ட திறந்து விடுவான் யூடியூப். ஆமாம். ஆனால் உங்கள் வீடியோ 4 லட்சம் பேர் பார்க்க தயாராக இருப்பான்.
உங்கள் வீடியோ என் வீடியோ இவன் புஷ் பண்ணணும்ல. புஷ் பண்ண மாட்டான். 10,000 பேர் பார்க்க வரான்னா தான் 10,000 பேருக்கு ஒரு 1000 பேரை சேர்த்து புஷ் பண்ணுவான். அதே இது அவனுக்கு தேவை அப்படின்னா 1000 பேர் கூட பார்க்காத நாய் கூட சீந்தாத வீடியோவை 50 லட்சம் பார்க்க வச்சுப்பான். போய் ரீச் பண்ணுறது தான். அப்போ யார் கையில் இருக்கு யூடியூப், ஃபேஸ்புக்கு எல்லாம்? அமெரிக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குரங்கு இருக்கான்ல, 36 வயசு குரங்கு, இவனை என்ன பண்ணுறாங்கன்னா இவனை செட்டப் பண்ணுறாங்க. செட்டப் பண்ணி இவன் தான் கைக்கூலி, அடுத்த கைக்கூலி. இவனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பூகம்பம் வரும்போது இவன் குழந்தை செத்துடுது. அது உண்மையிலே செத்துச்சா சாகலையான்னு எவனுக்குமே தெரியாது, நல்லா தெரிஞ்சு. உடனே ஒரு வீடியோ போடுறான். பூகம்பத்தில் என் குழந்தை இறந்த போது கூட அதை வந்து நான் பார்க்காம பூகம்பத்தில் சிக்கிய மக்களை மீட்கிறாங்க. இப்போ எப்படி ஒரு சென்டிமெண்ட் அடியுது? குழந்தை செத்துருச்சு, அதை போய் அதை பார்த்து கதறது கூட நேரம் இல்லாமல் என்னை போல, என் குழந்தையை போல, என் தாயை போல பலரும் இருக்கிறாங்களே, இதை தூக்கி போகிறான், என் குடும்பத்தை, என் தாயை காப்பாற்றுறா, பக்கத்து வீட்டு தாயை, 3ஆவது வீட்டு நாயை காப்பாற்றுறான்னு போகிறான். போய் வீடியோ எடுக்கிறாங்க. பக்கா 4K குவாலிட்டியில் இருக்கிறது வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இப்படின்னு ஒன்று அவன் பேசுவான். இவ்வளோ மக்கள், அரசியல் பேச மாட்டான். நீங்கள் வந்து பூகம்பம் வந்து 1 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம எப்போவுமே ரிசர்ச்சில் போய் பார்க்கும்போது பூகம்பத்தை மட்டும் பார்க்க மாட்டோம். தூரத்தில் என்ன தெரியுதோ அதுலேருந்து உள்ளே போவோம் நம்ம, புரியுதா? அப்போ தான் நீங்கள் உள்குத்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். பூகம்பம் இவன் ஹைலைட் ஆகிறான், வீடியோ ஹைலைட் ஆகுது, லட்சக்கணக்கான மக்கள் இவனை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது பூகம்பத்தில் ஒரு பிள்ளை செத்து போச்சு, இவன் காப்பாற்றுறான், அதோட நிறுத்தணும்ல. அவனை அப்படியே டேக் ஃபார்வர்ட் கொண்டு போயிட்டே இருக்காங்க. பூகம்பத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் வைரல் ஆகிறான். சரியா? வைரல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான்னா, எனக்கு இந்த பூகம்பத்துலேருந்து எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் விடுறான். இவ்வளோ கஷ்டம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஊழல் தான். இந்த ஊழலை ஒழிக்கலைன்னா ரொம்ப எனக்கு இதாக இருக்குது. நான் அரசியலுக்கெல்லாம் வரல, எனக்கு அரசியலே பேச விரும்பலை. நான் எல்லாத்துக்கும் இந்த மக்கள் கஷ்டம், வேலை இல்லை, பஞ்சம், மாணவர்கள் இப்படி இருக்கான், வேலை கிடைக்கல, இளைஞர்கள் இப்படி நாசமா போறான். இதை கேட்டால் மக்கள் முடிவு பண்ணிட்டான், நமக்கான ஒரு தலைமை உருவாயிட்டான்டா. ஏன்டா குழந்தை செத்துச்சு, அதை விட்டுட்டு மக்களை காப்பாத்தின ஒருத்தன் எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறான் பாரு. அப்படின்னா அடுத்து அதை வந்து ஃபுல்லா வைரல் ஆக்கி விடுறாங்க. யார் ஆக்கி விடுவா? நீங்க மண்ணாங்கட்டியா விட்டு மண்ணில் புரண்டா கூட உங்க வீடியோ 1000 வீடியோக்கு மேலே போகாது. நீ என்னதான் கருத்து சொன்னாலும் லட்சக்கணக்கில் இப்போ நேபாள் பூராமே வீடியோ வைரல் ஆகுதுன்னா அப்போ இருந்து உங்கள் மண்ணாங்கட்டி மூதேவி அரசு கண்டுபிடிச்சிருக்கணும் யாரா அவன் திடீர்னு வைரல் ஆகிறான்னு. இப்போ இவன் அப்படியே பில்டப் ஆகி வரான், புரியுதா? வந்தோடனே வைரல் ஆகிறான். உடனே இவனுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் ஜாஸ்தியாக வராங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு வரான். ஊழல் அரசியல்வாதிகளை ஒழிச்சாதான் அந்த நாடு. நான்லாம் என்றைக்குமே அரசியலுக்கு வர மாட்டேன், எனக்கு அரசியலே இதே கிடையாது. ஆனால் இந்த ஊழல் அரசியல்வாதி இருக்கக்கூடாது. சரி, நேபாளில் அந்தளவுக்கு அதிபயங்கர ஊழல், வேலை வாய்ப்பின்மை இதெல்லாம் இருக்கு, ஆனால் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்க ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டான் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. நேபாள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நேபாள் எங்கே இருக்குது, திருநெல்வேலி எங்கே இருக்குது, இங்கே வந்து குறுக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இன்னொரு நாட்டுக்கு ஃப்ரண்ட் ரெஜிமெண்ட்டாக போய் காசை வாங்கிட்டு உயிரை கொடுக்க தயாராக லண்டனுக்கு போகிறான். மலேசியாவில் வேலை பார்ப்பாங்க நேபாளிஸ் நிறைய பேர். இப்படி கஷ்டப்பட்டு இப்போ இருந்த காலம் போய் இப்போ நல்ல பூமாயி இந்தியா வளர்ச்சியோடு சேர்ந்து அதுவும் பூமாயி வந்துக்கிட்டு இருக்கு, புரியுதா? வந்துக்கிட்டு இருக்கும்போது இதில் இன்னொரு உள்குத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவன் இந்த ஒளி இருக்கான்ல, சர்மா ஒளி, இந்தியாவை கட் பண்ணி விடுறான். இவனுக்கு மேலிட உத்தரவு கட் பண்ணி விட்டுட்டு சைனாக்குள்ளே போ, சைனாவோட டையை போட்டு உறவாடி அவன் என்ன பண்ணுறான்றதை கண்டுபிடின்னு சொல்லி சர்மா ஒளியை கொண்டு வர்றாங்க. அடுத்த அமெரிக்கா அடுத்த செக்கு. ஆனால் சைனா எப்படி சாதாரண ஆள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறான், இந்தியா வெட்டி விட்டா, இந்தியா கழட்டி விட்டுருச்சு. அவனை கழட்டி விட்டுட்டு இந்தியாவுக்கு எதிராக கொம்பு சீவி விட்றான் நேபாளை. பண்ணி விட்டுட்டு சைனாவோட நீ போய் சேர்ந்து ஒரே கல்லில் 2 மாங்காய், இந்தியாவுக்கு ஆப்படிக்கணும், நேபாளை வச்சு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும். சைனா கூட ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி சைனாவில் என்ன நடக்குன்றது அங்கே பாஸ் பண்ணணும், புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இப்போ பிரிக்ஸ்னு ஒரு கூட்டம் நடக்குது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா,
சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா இதெல்லாம் சேர்த்தது தான் பிரிக்ஸ். இப்போ பிரிக்ஸில் இப்போ ஒரு 10 நாடு எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கான். அதில் கொண்டு போய் இவனை சேர்த்து விட்ருவான். ஆமாம், பிரிக்ஸ் ப்ளஸ்ஸில் இப்போ ப்ளஸில் இருக்கா. இப்போ நேபாள் போய் சேர்ந்துட்டான்னா உள்ளே என்ன நடக்குன்ற பூரா எங்கே போகும்? அமெரிக்காவுக்கு போயிடும். புரியுதா? பிரிக்ஸ் தான் எனக்கு தலைவலியாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதான் இதெல்லாம் அவங்களோட பிளானு. ஆனால் இது எதையுமே முழுசாக இந்த சர்மா ஒலி செயல்படுத்தலை. ஓ, கொடுத்த ஒர்க்கை ஒழுங்காக செய்யலை. ஏன்னா இவனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அவுடேட்டட் ஆகிட்டான். சைனாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க, சந்தேகத்தில் இருக்காங்க. சரி, இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். யாருக்கு? சர்மா ஒலி. இப்படியே குழப்படி ஆயிடுது. குழப்பி விட்டுறாங்க. குழப்பி விட்டு இந்த பையனை இறக்கி விடுறாங்க, குறாங்க. இவனை வச்சு கொஞ்சம் இவன் அழகாக கேம் ஆடுறான், சூப்பராக ஆடுறான். சொல்கிறதெல்லாம் கரெக்டாக படிப்படியாக கொண்டு. அப்போ அரசியலுக்கு வரலன்றான். அடுத்து ஒரு இதை வைரல் ஆக்குறாங்க. என்ன வைரல் ஆக்குறாங்க அப்படின்னா, நெப்போ பேபி. நெப்போ பேபி அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக. நீங்கள் ஹேஷ்டாக் போட்டால் வைரல் ஆயிருமா? நான் போட்டால் ஆயிருமா? அவன் போட்டால் ஆகும். அவன் போட்டால் கோடிக்கணக்கில் வைரல் ஆகும். ஏன்னா இவனோட பகவான் அங்கே இருக்கான், நேபாளில். வைரல் ஆக்கி தட்டுறாங்க நெப்போ பேபி. நெப்போ பேபினா என்ன அப்படின்னா, அரசியல்வாதிகளோட குழந்தைகள், ராஜ வாழ்க்கை வாழும் அரசியல்வாதிகளோட குழந்தைகள். புரியுது? அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணும்? ஒரு மினிஸ்டர் மக செல்ஃபி போடும். எல்லா பிள்ளையும் தான் போடும். ஆமாம் ஆமாம், நம்ம வீட்டு பிள்ளையும் போடும். எல்லா செல்ஃபி போடும். அங்கே ஹாய்னும், ட்ரெஸ்ஸை காட்டும், செயினை காட்டும், இந்த கார் வாங்கியிருக்கோன்னு காட்டும். பிள்ளைங்க தானே, அது ஹியூமன் கேட்டல் தானே. அப்போ இதை ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறது. உடனே இவன் அதில் போட்டுரு ஒரு 4-5 ஃபோட்டோ போடுறது. இந்த பொண்ணு யாருன்னா உள்துறை அமைச்சரோட மக. நம்ம இங்கே வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோம். இப்படி தூண்டி எத்தனை பெண்கள் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறோம் பாருங்க. இந்த பொண்ணு நான் தப்பு சொல்லலை, நல்லா இருக்கட்டும், நான் அரசியலுக்கு வரல. பாருங்க, உள்துறை அமைச்சரோட பொண்ணு. அதோட நெக்லஸ் எவ்வளோ தெரியுமா? 4 கோடி. காஸ்டியூம் ஒன்று போட்டிருக்கு, எவ்வளோ தெரியுமா? 40 லட்சம். எப்படின்னு கதையை அளந்து விடுறது. அந்த பிள்ளைங்களும் அது மாதிரி தான் செய்யும். அவங்களும் லஞ்சம் வாங்கி தான் எல்லாம் பண்ணுறாங்க, அது வேறு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்படி என்னென்னா பிரதமர் பொண்டாட்டியை பார்த்தீங்களா, அப்படி பேகு, அவர் பொண்டாட்டினா ஒரு பேக் போட்டு போகிறாங்களே, அந்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா? அந்த அம்மா போகிற கார் எவ்வளோ தெரியுமா? அந்த அம்மா வாங்கின லிப்ஸ்டிக் எவ்வளோ தெரியுமா? நான் அரசியலுக்கு வரலப்பா, நம்ம பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்படின்னு வீடியோ போடுறது. போட்டால் இதெல்லாம் வைரல். ஹியூமன் கேட்டல்ஸில் இந்த 2K கிட்ஸ் மத்தியில் வைரல் ஆகுது. என்னடா வேலை இல்லாமல் இருக்கீங்க நீங்கள்லாம்? அந்த விஜய் சொல்கிறாங்க அதே மாதிரி தான். ஏன்னா வேலை இல்லாமல் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பைக்குக்கு பெட்ரோல் காசு இல்லை, காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லை. இந்த இதோட பொண்ணை பற்றியா எப்படி இருக்குன்னு? அந்த பையனை பற்றியா? ஃபினான்ஸ் மினிஸ்டரோட மகன் என்ன பைக் வச்சுருக்கான் பற்றியானா? இந்த ஹியூமன் கேட்டல்ஸுக்கு என்ன தெரியும்? 7 லட்சம் உழைப்பு தான். உழைப்பு நம்மகிட்ட சுரண்டி 8 லட்ச ரூபா பைக்கில் போகிறான். நம்ம இந்த டுபாக்கூர் வண்டியை வச்சு பெட்ரோல் போட முடியலையே. கரெக்டாக எப்படி காயினாத்துறாங்க பார்த்தீங்களா? இந்த 2K கிட்ஸை தூண்டி விட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி, பெண்களை தூண்டி விடுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அரசியல்வாதி. எல்லாம் மகெல்லாம் போடுற செல்ஃபிலாம் எடுத்து போட்டு இதை வச்சு அடிக்கிற அடியில் பயங்கரமாக ரீச் ஆக விடுறாங்க. இது வைரல் வர மண்ணாங்கட்டியாக ஆக்கி விட்றான். யூடியூப்லேருந்தும், ஃபேஸ்புக்லேருந்தும், இன்ஸ்டாலேருந்தும். இவன் போட்டானா அந்த வீடியோ எல்லாம் 50 லட்சம், 20 லட்சம், 5 மில்லியன் போய் ரீச் பண்ணி விடுறது. அப்போ எல்லாரும் நீங்கள் ஃபோனை திறந்தவொடனே இவன் வீடியோ தான் வரும். புரியுதா? யூடியூப்பும் கூகுளும் ரீச் பண்ணி விடுறதில்ல, இவன் வீடியோவாக வந்துகிட்டு இருக்கும். பார்த்தோன்னே ஓப்பன் பண்ணுவான்ல, 10 பேரில் 5 பேர் ஓப்பன் பண்ணா, அப்புறம் பார்த்தியா இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மகளை பார்த்தியா, பயங்கர ஃபிகராக இருக்குது, என்ன ட்ரெஸ்ஸு பார்த்தியா, நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி டீயை சொல்லு அப்படின்றது. ஏன்டா காசு இல்லைடா. அது மக்கள்கிட்ட அப்படி ஒரு புத்தியை உருவாக்குறதுல இவங்களோட ரோல் உண்டு. இதெல்லாம் உருவாக்கிட்டான் யாரு? இந்த குரங்குன்றவன். அவன் எப்படி நடிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நடிப்பான். திடீர்னு இந்து, பியூர் இந்து இல்லை, இந்து நாடு இல்லை, ஒரு பொட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் வச்சிருப்பான். அவனும் பிராமின் தான். உள்ள போய் பார்த்துங்க, நான் எதுக்கு எனக்கு தேவைன்னு சொல்லி பொட்டு வச்சுக்கிட்டே இருப்பான். வச்சு அதில் ஒரு வீடியோ போடுவான். பொட்டே இல்லாமல் ஒரு பொதுநலவாதியாக ஒரு வீடியோ போடுவான். மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஸ்டைலில் ஒரு வீடியோ போடுவான். மக்கள் கஷ்டப்படுறாங்க அங்கே பாருங்க, கொள்ளைக்கார கும்பல். நீங்கள் சொன்னீங்களே மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் வர்க்கம், நீங்கள் சொன்னீங்களே உங்களெல்லாம் ஏமாற்றி ஒருத்தர் இருந்தார் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கம்னு சொல்லி
நக்சல் இயக்கம்னு சொல்லி உங்களெல்லாம் உங்களுக்காக பாடுபடுறேன்னு இன்னைக்கு போய் பிரதமராக உட்காந்துருக்காரு. அவர் போகிற கார் எவ்வளோ தெரியுமா? அவர் போட்டிருக்க கோட் சூட் எவ்வளோ தெரியுமா? இவர் தான் வறுமையை ஒழிக்க போறாரா? ஏன்னா அதே மாதிரி சர்மா ஒலியும் ஒரு ஒரிஜினல் எம்எல் பார்ட்டி கிடையாது, லெஃப்டிஸ்ட் கிடையாது. அவன் ரைட்டிஸ்ட் உள்ள பூத்தப்பட்டவன். அப்போ அவன் பட்டோட கோட் சூட்டோட தான் சுற்றுவான். அப்போ இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி போகும்போது அல்லாக்கா முட்டாள்தனமாக அரசியல்வாதிகள் டென்ஷன் ஆனால் ஏதாவது ஒன்று லூசுத்தனமாக பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் அவனுடைய கடைசி இறுதியாக இருக்கும். எவனையாவது ஒழிக்கிறேன்னு போய் சம்மந்தம் இல்லாமல் நாயை அடிக்கிறேன்னு இதை வந்துடும்னு பழமொழி இருக்கு. கல் எடுக்கிறேன்னு சொல்லி இதில் கை வச்சிருவாங்க நரகல்ல. அந்த மாதிரி வச்சிட்டாங்க கையை. வச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடு, அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் டாப் 4 பெரிய கம்பெனி எது அப்படின்னா, ஒன்று ஆப்பிள், இன்னொன்று மெட்டா, இன்னொன்று அமேசானு, இன்னொன்று நிவிடியா. அதில் ஒன்று மட்டும்தான், ஒன்று வந்து இந்த பிஸ்னஸ் கம்பெனி, ஒன்று வந்து செமிகண்டக்டர் கம்பெனி. இது 2 மக்களுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை. மீதி 2 மக்களோட பின்னி பிணைஞ்சு உலக மக்கள் இது 2 இல்லைன்னா செத்து போயிடுவான். புரியுதா அவங்களுக்கு? ஸோ இவனை போய் பகைச்சிக்க முடியுமா? ஒரு சின்ன நாடை சேர்ந்த ஒரு ஆள், அவனை போய் தடை பண்ணுறாங்க. சோசியல் மீடியா தடை பண்ணுறாங்க. அப்படியே 2K கிட்ஸ்லாம் காலையில் எந்திரிக்கிறான், தோன்றான் ஃபோனை, ஃபேஸ்புக் வரல, வாட்ஸ்அப் வரல, ட்விட்டர் வரல, மயிர் வரல, மெண்டலாகி கிறுக்கு பிடிச்சி போய் வீட்டில் சண்டை இழுக்கிறாங்க, பாத்திரத்தை போட்டு அடிக்கிறான், மெண்டலாகிடுறான். வெளியில் வந்து பார்க்குறான், இதே மாதிரி கிறுக்கைங்க ஒரு 100 பேர் சுற்றுறான், சேர்ந்துன்னு இவன் வீடியோ கரெக்டாக போடுறான். யார்? அமெரிக்கா. குரானா நம்ம போராட்டத்தை வென்றெடுக்கணும், நம்மளை வந்து மக்களுக்கு எதிரான ஒரு இதை பண்ணிகிட்டு இருக்கு இந்த அரசு. நம்ம என்ன பண்ணோம்? ஏற்கனவே வேலையும் கொடுக்கல, வெட்டியும் கொடுக்கல, எல்லாம் கொடுக்கல, நம்மளுடைய தொடர்பையை துண்டி பிடிக்கிறானே. நீ நானும் சகோதரன், உன்ட்ட நான் எப்படி பேசுவேன்? நம்ம எல்லாத்தையும் முடக்க பார்க்குறாங்க, முடக்கிட்டாங்க. இனி என்ன பண்ண போகிறோம்? எல்லாம் வீட்டை விட்டு வெளில வாங்கன்றாங்க. ஸ்கூலுக்கு போனது வந்தது, புளி மிட்டாய் தின்னுக்கிட்டு இருந்தது, எச்ச மிட்டாய் தின்னுட்டு இருந்தது, பள்ளி மிட்டாய் வாங்கி தின்னுட்டு இருந்தது, எல்லாம் போயிடுச்சு. ஃபோனும் ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகலைங்கும் போது அதை அடுத்து என்ன பண்ணும்? வீட்டுக்கு எப்படி போகும்? எல்லான்னு கத்திட்டு ஓடுது. இப்படி கூட்டத்தை சேர்க்குறாங்க. இவங்க பிளான் பண்ணபடி ஆட்களை உள்ள நுழைக்கிறாங்க. 14-15 வயசுக்கு பையனுக்கு என்னங்க அரசியல் தெரியும்? அவன் இறங்கி அடிக்கிறான், ஊழல்ன்றான், 8th 9th ஊழல்ன்றான், இவரோட ஆட்சி சரியில்லைன்றான், மாவோயிஸ்ட் லெனினிஸ்டோடைய கொள்கை சரியில்லைன்றான், காங்கிரஸ் கொள்கை சரியில்லைன்றான், எதிர்கட்சி ஏற்கனவே ஆண்ட பிரதமர் மனைவி ஒரு பட்டாட பக்காரி, அவளை தீ வச்சு கொளுத்துறான். எத்தனை வயசு பையன்? 13. அவன் பிரதமராக இருக்கும்போது இவன் பிறந்திருக்கவே மாட்டான். அந்த நாய் அந்த லேடியை கொண்டு போய் தீயை வச்சு கொளுத்துறாங்க. இது எதுக்கு அந்த மெயினான ஆளை கொடுத்தாம கிளவியை கொடுத்துறாங்கன்னா, இது பயத்தை ஏற்படுத்துறது. முன்னாள் பிரதமர் மனைவிக்கே தீ வச்சிட்டாங்கன்னா அடுத்து நம்ம சிக்கனம்னா நம்மளே கொண்டுருவாங்க, நம்ம வீட்டை அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்கன்னொன்னே அதே பிளான் எங்கே? பங்களாதேஷ் பிளானு, எஸ்கேப் 2 பேர். யார்? இப்பயும் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு எம்எல் தலைவன் தப்பிச்சு ஓடனா ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு ஓடுவான், இல்லை ஒரு சின்ன நாட்டுக்கு ஓடுவான். இதுதானே நடக்கணும். தலைவன் துபாய்க்கு தப்பி ஓடி இருக்கானா, அப்போ எவ்வளோ காசு அடிச்சிருப்பான் பாருங்க எம்எல் பேரை சொல்லி. புரியுதா? துபாய்க்கு தப்பி ஓட்டம், ஜனாதிபதியும் கூட்டு போயிட்டான், அந்த கிழவனையும் தூக்கி வண்டியில் போட்டு, நீ என்கிட்ட ஓடி போயிரு, நான் ஓடி போயிறேன், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சிக்கன அப்பாவே அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை போட்டு மிதிச்சு. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கோ போல, சீனாவில் ஏற்றுக்க மாட்டான், இவன் துரோகின்னு தெரியும். ரஷ்யாவுக்கு போக ட்ரை பண்ணுறேன். ரஷ்யாவில் இப்படி ஆள்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இடையில இந்த சிரியா அதிபர் தப்பு இல்லை, ரஷ்யாவுக்கு வந்து அது வந்து வேற கதைங்க. அது நாட்டோ அது வேற. உள்ளே போனோன்னா இன்னும் 1 மணி நேரம் பேசணும். அது சிரியா ஏற்றுக்கிட்டான்னா ரஷ்யா பெரிய ஆட்களை ஏற்றுக்குவாங்க, கொள்கை ரீதியான ஆட்கள். எது இந்த மாதிரி சில்லற பயலுக்கு இதில் புகுந்து அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ணி அந்த நாட்டை கேப்சர் பண்ணி இந்த டுபாக்கூர் வேலை காட்டி லெஃப்டிஸ்ட்னு போலி போர்வையை போட்டு சுற்றுறவன்லாம் ஏற்றுக்க மாட்டான். போலி லெஃப்டிஸ்ட்டு இவன் எப்படி ரஷ்யாவை சைனாவை ஏற்றுக்குவான்? புரியுதா? அமெரிக்கா அடிக்கிறானே, அந்த அடிப்படையாவது காப்பாற்றுவான். அதே எப்படிங்க அவன் அடிக்கிறான்றக்கா இவன் நமக்கு துரோகிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ விட்டுட்டாங்க, ஓடி போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து டீடைல்டு ரிப்போர்ட். எல்லாருமே அமெரிக்கா கூலியா இருந்திருக்காங்க. இப்போ இதுல அடுத்து ஒரு அமெரிக்க கைக்கூலி உள்ள வரப்போகுது. யார் அப்படின்னு பார்த்தா நாட்டோடைய தலைமை நீதிபதியா. நம்ம அடுத்து பேசுவோம். இந்த டீட்டெயில் நான் அப்புறம் சொல்றேன், ஏன்னா அது இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அடுத்து சொல்றேன். அந்த அம்மா தான் அடுத்து பதவி ஏற்க போகுது, தலைமை பதவி. எது? அந்த நாட்டோடைய இடைக்கால பிரதமரா.
அது வந்து சுசிலா கார்கி. கார்கி கார்கி சுசிலா கார்கின்னு சொல்லி ஒரு கிழவி. இது வந்து அந்த நாட்டோட உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதியாக இருந்த ஒரே பெண், முதல் பெண் நீதிபதி, தலைமை நீதிபதி. இந்த கைக்கூலியை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இதை பற்றி இன்னொரு 1 மணி நேரம் பேசுவோம். அந்த அம்மா யார், அந்த அம்மா அடுத்து என்ன. ஆனால் அந்த அம்மாவும் அமெரிக்க கைக்கூலி தான் எல்லாருமே பேசுவாங்க. அமெரிக்க கைக்கூலின்னு இப்படி ஓப்பனாக சொல்லாதீங்க. ரொம்ப முக்கியமான, நம்ம இதுவரையும் நம்ம நிறைய சர்வதேச அரசியல் பேசியிருக்கிறோம், ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசியிருக்கிறோம். ஆனால் இது எவ்வளோ நுட்பமான முடிச்சுகளை உடையது. பாக்கியராஜ் படத்தை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. படம் கதை ஒரு மாதிரி ஆரம்பிக்கும், இன்டர்வல்ல ஒரு முடிச்சு போடுவாருன்னு சொல்லுவாங்க ஒரு நாட். அது எப்படி சரி பண்ண போறாருன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதைங்குவாங்க. அதை விட பயங்கரமான த்ரில்லிங்காக இருக்குது மணிவண்ணன் படம். அந்த காலத்தில் ஒரு பெண் தான் வரப்போகிறாங்க. பெண் வந்து அங்கே வந்து அந்த அந்த சுசிலா தான். சுசிலான்றது எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்கும் போல தமிழ்நாட்டிலேயே. அந்த சுசிலா வந்து என்ன ஆகுதுன்னா, முன்னாள் தலைமை நீதிபதி கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதாவது எப்படின்னா, அந்த நாட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்களா, அவ்வளோ தலைமை நீதிபதி இருந்திருப்பாங்களா அதுக்கப்புறம்லாம். இதில் இந்த அம்மா தான் நேர்மையான ஆளாம். அப்போ புரியுதா அப்படின்னு எல்லாமே எப்படி 14 வயசு பசங்க, சின்ன பசங்க தீர்மானிக்கிறாங்க இவங்க தான் வரணும், இந்த மேடம் தான் ஊழல் அற்றவங்க, இவங்க தான் தலைமை பதவிக்கு வரணும் அப்படின்றாங்க. இந்த ஏழைகளுக்காக உழைச்சி வீடியோ போட்டான்ல குராங், இவர் தான் கையை காட்டுவாராம். அவர் சொல்கிறாராம் வெப்சைட்டில். நம்ம நிறையா பேரை பார்த்தோம், இதில் இந்த அம்மா தான் கரெக்டாக இருக்காங்க. அவங்களாம் ஊழல் இல்லாதவங்க தெரியுமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீதிபதியாக இருந்தாங்க, நல்ல தீர்ப்புலாம் வழங்கியிருக்காங்க. ஏன்டா அப்போ அதுக்கு பின்னாடி இருந்த நீதிபதியெலாம் நல்ல தீர்ப்பு வழங்கலையா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதியெலாம் நல்ல தீர்ப்பு வழங்கலையா. இந்த அண்ணா சேரைகள் இங்கே வந்தாங்களே திடீர்னு அது மாதிரி திடீர்னு அண்ணா சேரைகளை தூக்கிட்டு. இந்தியாவில் அதெல்லாம் நடக்காது. ஏன்னு கேட்டால், இந்தியாவில் இந்திய மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அந்த 20% இருக்காங்கல்ல, 80% ஹியூமன் கேபிட்டல்ஸ் தான் உலகம் போகிறாங்க. இந்த 20% இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் நிபுணர்களும் வந்து அவ்வளோ சாதாரண ஆட்கள் கிடையாது, பவர்ஃபுல்லான ஆட்கள். நம்ம நாடு அதனால தான் எவனுமே கை வைக்க முடியாமல் இருக்குது இந்தியாவில். இந்த ஆட்சி, பிஜேபி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சின்றதெல்லாம் விடுங்க. காங்கிரஸ் ஆட்சியை கவுக்கு பார்த்தது தான் அண்ணா சார். அதையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபிக்காரன் அவனை அடித்து காலை உடச்சு விட்டான். புரியுதா, உடச்சி இவங்க ஆட்டையை போட்டாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம ஆட்கள் தான் ஆட்டையை போடுவானே தவிர மாற்றி மாற்றி அந்நிய நாட்டிலேருந்து வரவனா அவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே டுபாக்கூர் வேலையெல்லாம் பார்த்துட முடியாதுன்றதுக்கு அண்ணா சாரே ஒரு உதாரணம். 2 கோதுமை மூட்டையோட கொண்டு எங்கே கிளம்புனானோ அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சுட்டாங்க பாருங்க. அதுதான் இந்திய அரசியல். நேபாளில் கூமுட்ட அரசியலில் இப்படி பண்ணி மாட்டி அவன் குழப்பி குட்டிச்சவராகி எல்லாம் நாசமாக போய் திருப்பி வேறு ஆளை கொண்டு உட்கார வச்சு சைனாக்கும் செக் வைக்க போகிறாங்க. சைனாக்கு இது எல்லாமே தெரியும். அதனால தான் அண்ணன் தப்பி எங்கே ஓடிக்காரு, துபாய்க்கு ஓடிருக்காரு. இப்போ ரொம்ப முக்கியமான அரசியல் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டு அப்புறம் அமெரிக்காவிலே அழிக்கப்பட்டு இது இந்த மாதிரி பல சாம்ராஜ்யங்கள் இருக்குது. அந்த வகையில் தான் இவரை நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் ஏதோ மன்னராட்சிக்கு எதிரான மாவோயிஸ்டாக பார்க்க முடியாது. இவர் அமெரிக்காவுக்கு மாவோயிஸ்டாக தான் இவரை பார்க்க முடியும். மாவோயிஸ்ட் இனி வரப்போகிறவர் யார், அப்போ உண்மையில் அங்கே இடதுசாரியா, மன்னர் மனநிலையா, வலதுசாரியா, என்ன அங்கே இருக்குது, இது போராடுகிற இந்த குழந்தைகள். இல்லை, மன்னராட்சி காலி, இடதுசாரி ஆட்சியும் காலி, சார்ந்த போர்வையில் நடந்த ஆட்சியும் காலி, ஜனநாயக டுபாக்கூர் காங்கிரஸ் ஆட்சியும் காலி. இப்போ புதுசாக அந்த கைக்கூலி ஆட்சி பங்களாதேஷ் மாதிரி எங்கேயோ வருது. இந்தியா வந்து இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் இந்தியன் ரா வந்து அவ்வளோ சாதாரண கிடையாது. எல்லாமே தெரியும் அவங்களுக்கு தெரியாமலாம் எதுவுமே கிடையாது. ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சு, பங்களாதேஷில் என்ன நடந்துச்சு, நேபாளில் என்ன நடந்துச்சு, அடுத்து எப்படி இங்கே நடக்கும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து அதாவது இந்திய அரசாங்கம் இப்போ பிஜேபி அரசாங்கத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா நம்ம இந்திய மக்கள் தான் முழுக்க இந்திய மூளை தான் வேலை செய்யணும். இந்திய மக்கள் தான் முடிவு பண்ணுவார். புரியுதா அவங்களுக்கு? அதை முடிவு செய்து அந்த வேலைகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வேற, அதை இதையோடு குழப்பிட வேணாம். ஆனால் இது வந்து ஒரு ஹியூமன் கேட்டல்ஸை வச்சும் சின்ன பையங்களை வச்சும் ஒரு ஆட்டை சின்ன பையன் 15 வயசு நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்க, உடைய சுல்லானை வச்சு மண்டையில் கொட்ட சின்ன பையன் வச்சு அடிக்க பருத்தி வீரன் அமீர் சொல்லார்ல, நம்ம ஊர் பழக்கமே அதுதான். சுல்லாங்களை வச்சு உன மண்டையிலேயே கொட்ட விட்டாதான்டா நீலாம் திருந்து வேணும் பெரிய ஆளை சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணாங்க, அதை செய்வாங்க. அமீர் படத்தில் அதை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா சின்ன பையனை வச்சு அந்த புணந்தின்னிய மண்டையிலே கொட்ட விடுவாங்க, அசிங்கப்படும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நேபாளில் சின்ன பையங்களை வச்சு மண்டையில் கொட்டி பிரதமரையும் ஜனாதிபதி தப்பி விட வச்சிட்டாங்க.
இதுதாங்க நடந்தது. கண்டிப்பா இந்த இவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு அரசியல். மேலோட்டமா பார்த்தா ஏதோ போராடுகிற இளைஞர்கள் புரட்சியாளர் மாதிரி தெரியும். அதுவும் உண்மை இல்ல. அதிபர் பாவமா நல்லவரான்னு பார்த்தா அதுவும் உண்மை இல்ல. புதிதா வந்திருப்பவர் யாருன்னு பார்த்தா அவரு சொல்றது அதுலயும் உண்மை இல்ல. எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு சதி இருக்கு. இந்த சதி இந்த அரசியல் முதல்ல இந்தியாலேயே பிரேக் பண்றது இந்த ஒரு டிஸ்கஷன் தான். தமிழ் மீடியாலலாம் வரவே வராது. இந்தியா மீடியாலே வரல இது. இந்த ஆங்கிள் யாருமே போல. சில ஆங்கிள் எடுத்திருக்காங்க. சில சில இது ஒரு 2 ஆங்கில மீடியாவில் இந்த லைனை டச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இன்னும் இந்த வண்டியில் ஏறல. நம்ம தான் முதல்ல அதை பிரேக் பண்ணுறோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்து சுசிலா வரட்டும். சுசிலா என்ன பண்ண போகுது, சுசிலா வச்சு என்ன கேம் ஆடுவாங்கன்றதை நம்ம 2 நாளில் திருப்பி உட்காந்து அதோடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பாக மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு, உலக அரசியலை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த நேர்காணல் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.